வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். இன்னைக்கு ஒரு டேஸ்டியான எம்மியான அடை செய்ய போகிறோம். கோதுமையை வச்சு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன். 5 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் கலந்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். தாளிக்க தேவையான பொருள் கடுகு, உளுந்தம்பருப்பு, கேரட்டு, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை. வாங்க தாளிச்சுக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு. கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். கேரட் சேர்த்துக்கலாம். வதங்கினது போதும். இப்போ அடுப்பை நிப்பாட்டிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ மாவோட கலந்துக்கலாம். கொஞ்சமாக வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த அளவு சேர்த்தா போதும். வேணுன்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா தேவையில்லை. மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். கல் காஞ்சிருச்சு. தோசை ஊற்றிக்கலாம். ரொம்ப மெலிசாக தேய்க்க வேணாம், கொஞ்சம் மொத்தமாகவே தேய்ச்சிக்குங்க. எண்ணெய் சேர்த்துக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு 2 சைடும். தோசை எடுத்துக்கலாம். பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.